இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட கணக்கு. அதாவது இந்த வேல்யூஸ் கொடுத்து எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கணக்கு கவனிக்கிறதுக்கு முன்னாடி சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா பூரா பாருங்கள். இது எல்லாத்தையுமே நாம் தியரி ஆஃப் இண்டிசஸில் ஐடென்டிட்டிஸ் அப்படிம்போம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது இந்த பவர்ஸை பாருங்கள், அதே போல் இந்த பவரையும் பாருங்கள். இப்போது ஈக்குவல் பேஸ் இருந்தது அப்படின்னாக்கா நாம் பவரை ஈக்குவல் ஆக்கிடலாம். இங்கே அவங்க 5 பவர் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பேஸ் எல்லாம் 5 பவர் என் அப்படிங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். இதில் பாருங்கள், இதில் 125 அப்படிங்கிறது 5 கியூபு. ஸோ 125 டு த பவர் 2/3 அப்படிங்கிறத 5 கியூப் டு த பவர் 2/3ன்னு போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 5 டு த பவர் 3 இன்ட்டு 2/3. அதாவது இந்த பவர் ரெண்டையும் பெருக்கிறோம். இதுக்கான அடிப்படை கான்செப்ட் இங்கே இருக்குது, இதை பாருங்கள். இப்போ இந்த கான்செப்டை தான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம் நாம். ஆகையினால இந்த 125 டு த பவர் 2/3 அப்படிங்கிறது இந்த சிம்பிளிஃபிகேஷன் படி பார்க்கும்பொழுது 5 ஸ்கொயர்னு வரும். ஆக இப்போ நாம் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாருங்கள், இந்த 1/x பவர் n அப்படிங்கிறத x பவர் மைனஸ் n அப்படின்னு போடலாம். அதே போல் x பவர் மைனஸ் n அப்படிங்கிறத 1/x பவர் n அப்படின்னு போடலாம். இங்கே 625 டு த பவர் மைனஸ் 1/4 இருக்கு. ஸோ அதை நாம் 1 டிவைடட் பை 625 டு த பவர் 1/4 எழுதலாம். இப்போ இந்த 625 அப்படிங்கிறது 5 பவர் 4. அதாவது இந்த 625 அப்படிங்கிறத 5 பவர் n அப்படிங்கிற ஃபார்முல எழுதுகிறோம். அப்போ இந்த இடத்துல 5 பவர் 4 அப்படின்னு வருது. அடுத்தது இதில் இந்த பவர் ரெண்டையும் பெருக்கும்பொழுது 5 டு த பவர் 4 இன்ட்டு 1/4ன்னு வரும். இதில் இந்த 4 அண்ட் இந்த 4, தட் இஸ் 4 இன்ட்டு 1/4, அதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 5ன்னு வரும். Therefore 625 to the power minus 1/4 is equal to 1/5. இப்போது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி அதுக்கப்புறம் 5 to the power xோட கம்பேர் பண்ணணும். இதில் 125 to the power 2/3 இன்ட்டு 625 to the power minus 1/4, இதோட பெருக்கல் பலன் 5 ஸ்கொயர் இன்ட்டு 1/5ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 5ன்னு வரும். அதாவது இந்த 5 ஸ்கொயரை 5 இன்ட்டு 5ன்னு பிரித்து எழுதுகிறோம். அடுத்தது இந்த 1/5 தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆகிறப்ப we get 5 as the final answer. Therefore 125 to the power 2/3 இன்ட்டு 625 to the power minus 1/4 is equal to 5. இதான் அதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கும் தியரி ஆஃப் இண்டிசஸில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது தான். இதில் இந்த பேஸ் அண்ட் பவர் இந்த மாதிரி தான் எல்லா டேர்ம்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ சிம்பிளிஃபை செய்து இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப சாதாரண கணக்கு தான். இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றப்ப அந்த நம்பர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதை நல்லா கவனித்து பார்த்தாலே புரியும். இந்த டினாமினேட்டரோட ஃபஸ்ட்டு டேர்மில் 0.61ன்னு இருக்குது. இந்த 0.61ங்கிறத 10ஆல் பெருக்குனா 6.1ன்னு வரும். அதே போல் தான் இங்கே ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 6.11ங்கிறத 10ஆல் பெருக்குனா 61.1 அப்படின்னு வரும். இங்கேயும் அதே போல் தான் 61.11 இருக்கிறத 10ஆல் பெருக்குனா 611.1ன்னு வரும். மற்றபடி இந்த ஸ்கொயர்லாம் எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கும். இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 10ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்கா இதை ஒட்டு மொத்தமாக நாம் இந்த மாதிரி வெளியே 10 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு பிரிக்கலாம். ஏன்னா இங்கே உள்ள ஸ்கொயரில் இருக்கலாம். இப்போ டினாமினேட்டரில் 10 ஸ்கொயரால் பெருக்கிறப்ப நியூமரேட்டரையும் 10 ஸ்கொயரால் பெருக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10 ஸ்கொயரை உள்ளே இருக்கிற ஒரு டேர்மோடையும் தனித்தனியாக பெருக்கி எழுதுகிறோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு. அதாவது 0.61 ஸ்கொயர் இன்ட்டு 10 ஸ்கொயர், அந்த மாதிரி
டினாமினேட்டர் பூரா இந்த மாதிரி எழுதிடுறோம். அடுத்தது நியூமரேட்டரில் இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 10 ஸ்கொயரை காமனாக வெளியே வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 0.61 இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறதையும் 10 ஸ்கொயர் அப்படிங்கிறதையும் ஒரே டேர்மாக மாற்றுறோம். அப்படி மாற்றுறப்ப இந்த ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப அதை நாம் ஏபி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். அதாவது பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறப்ப இந்த பெருக்கல்ல பேஸ் ரெண்டும் ஒன்று சேர்த்து பெருக்கிப்போம். அதை தான் இங்கே செய்கிறோம். நாம் அந்த மெத்தடு தான் இங்கே அப்ளை ஆகுது. அப்போது இதை சுருக்கி இந்த மாதிரி போட்டுடணும். இந்த இடத்துல இதோட பெருக்கல் பலன் அப்படிங்கிறது 6.1ன்னு வரும். அதே போல் இதோட பெருக்கல் பலன் 61.1ன்னு வரும். அதே போல் தான் இங்கேயும் இந்த பெருக்கல் பலன் 611.1ன்னு வரும். இந்த ஸ்கொயர்லாம் அப்படியே இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் எல்லாத்துக்குமே காமன். அடுத்தது இந்த 2 நம்பரையும் பெருக்கிறப்ப 6.1ன்னு வருது. அதே போல் தான் எல்லா நம்பருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 6.1, இந்த 61.1, இந்த 611.1 இது எல்லாமும் இங்கே நியூமரேட்டர்லேயும் அப்படியே இருக்குது. ஆக நியூமரேட்டரில் இது மொத்தமும் அப்படியே ஒரே டேர்மாக இருக்குது. அதே போல் டினாமினேட்டர்லேயும் இது மொத்தமும் அப்படியே ஒரே டேர்மாக இருக்குது. ஆனால் இந்த 10 ஸ்கொயர் இந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம் அடிபட்டு போகும். ஸோ மீதி இருக்கிறது இந்த 10 ஸ்கொயர் தான். ஆக திஸ் இஸ் ஈக்குவல் டு √10 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஆன்சர் 10. இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர்.